ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்ப பார்க்க போறது 5th லெசன்ல இருந்துட்டு காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரி, ஹைபிரிடைசேஷன் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்ட்டு பார்க்க போறோம். இந்த 5 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? அது மாதிரி மேக்னெட்டிக் நேச்சர், மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதாவது அணைவு சேர்மத்தோட காந்தத்தன்மை, காந்த திருப்பு திறன், அதோட வடிவம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல யாரு மைய அணு, அதாவது சென்ட்ரல் ஆட்டம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாரு? நிக்கல். அப்படிதானே? இப்ப இது என்ன இதுல இருக்கு? நிக்கல் டெட்ரா கார்பனைல். இது வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட். அப்படிதானே? அதாவது நடுநிலை தன்மை வாய்ந்த ஈனி. சோ அப்போ இதோட நிக்கலோட எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? சோ நிக்கல் டெட்ரா கார்பனைல், இதோட ஆக்சிடேஷன் கண்டுபிடி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடி மைய உலோக அணுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ், இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பிளஸ் 4 இன்ட்டு இதோட லிகாண்ட் என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நெகட்டிவ் லிகாண்டும் உண்டு. அப்படிதானே? அப்போ நெகட்டிவ் லிகாண்ட், நியூட்ரல் லிகாண்ட் உண்டு. இது என்ன லிகாண்டு? நியூட்ரல் லிகாண்டு. ஓகேவா? நடுநிலை தன்மை வாய்ந்தது. அப்போ இதோடது 0. மேல ஏதாவது சார்ஜ் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. நிக்கல் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இது இருக்கு. ஓகேவா? பூஜ்ஜிய ஆக்சிஜனேஷன் நிலையில தான் இருக்கு. அப்ப நிக்கலோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை அடுத்து எழுதுறோம். ஃபர்ஸ்ட் அது என்ன ஆக்சிடேஷன் நிலையில இருக்குங்கிறத கண்டுபிடிச்சா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். ஓகேவா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதாவது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. ஃபுல்லா எழுதல, அவுட்டர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போறோம். வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ நிக்கலோட அணு எண் 28. ஸோ ஃபைனல் இது எப்படி வந்திருக்கும்? அப்போ 3d8 4s2. இது ஆக்சிஜனேஷன் நிலை 0 தான் இருக்கா? அப்போ இங்க ஏதோ +2 அந்த மாதிரிலாம் இருந்தாதான் இதுல இருக்கிறத ரிமூவ் பண்ணும் எலக்ட்ரான்லாம். பட் நம்மளுக்கு இப்படியே தான், அதாவது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறதுனால இது அப்படியே நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் லிகாண்ட். அதாவது ஈனி வந்து என்ன தன்மையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். கார்பனைல் அப்படிங்கிறது என்ன லிகாண்டு? ஸ்ட்ராங்கான லிகாண்ட். ஸ்ட்ராங்கான லிகாண்டு, அதாவது வலிமை மிகு ஈனி. இப்ப இதோட எலக்ட்ரான் அமைப்பு என்னது இருக்கு? 3d8 4s2. ஸோ 3dனா எத்தனை பாக்ஸ் போடணும்? அதாவது டி ஆர்பிட்டால்னா 5 பாக்ஸ் போடுவோமா? 5 பாக்ஸ் போடணும். 4sனா எஸ் ஆர்பிட்டால்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான். பி ஆர்பிட்டால்னா 3 பாக்ஸ். ஓகேவா? இப்ப என்கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ ஹூண்ட் விதிப்படி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? சிங்கிளா ஃபில் பண்ணணும். 3 4 5. அதுக்கப்புறம் தான் பேர் பண்ணணும். அப்படித்தானே? ஹன்ஸ் ரூல் படி. ஸோ 5 முடிச்சு 6 7 8. அது மாதிரி 4sல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது அவுட்டர் ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட என்னது கண்டுபிடிக்கணும்? ஜாமெட்ரி கண்டுபிடிக்கணும். அதனால அதோட ஹைபிரிடைசேஷன் வடிவமும் அதோட இனக்கலப்பு இதுவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம்? ஈனி வந்து எப்படிப்பட்டது? வலிமை மிகு ஈனின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஸ்ட்ராங் லிகாண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்? எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆயிரும். தனியா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன ஆயிருவாங்க? ஜோடி ஆயிருவாங்க. ஓகேவா? ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்தா. வீக் லிகாண்டா இருந்தா இது அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கலாம். ஓகேவா? இப்போ நிக்கலோட எலக்ட்ரான் அமைப்பு தான் இது. நிக்கலின் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு தான் இது. ஓகேவா? இது எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு எத்தனை பேர் வந்து ஈனி வந்து ஜாயிண்ட் ஆக போறாங்க? 4 கார்பனைல் லிகாண்ட் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. 4 கார்பனைல் ஈனி வந்து இதுல ஜாயிண்ட் ஆக போகுது. அப்ப 4 கார்பனைல் இணையறதுக்கு நான் என்ன பண்ணி வைக்கணும்? இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்தா அதுல வந்து ஜாயின் பண்ணி விடணும். விட்டுதான் அதோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது பார்க்கலாமா?
அதாவது ஹைபிரடைஸ்ட் ஆர்பிட்டால் of the metal atom in the complex. அணைவு சேர்மம் உருவாக்கும் போது அதுல இருக்கக்கூடிய இனக்கலப்பு. ஓகேவா? இப்ப இங்க 3Dல இருந்தது எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 8 எலக்ட்ரான்ஸ். 4s. இதுக்கப்புறம் வரணும்னா யார் வரணும்? 4p ஆர்பிட்டால்ஸ் வரணுமா? இது 3D 4s 4p. ஓகேவா? இப்ப என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இதுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்து ஜாயிண்ட் ஆக போறதுனால இது என்ன ஆயிரும் சொன்னேன்? பேர் ஆயிரும் சொன்னா. சோ 1 2 3 4 5 6 7 8 இப்படிதான் போட வேண்டியது. பட் இது ஸ்ட்ராங்கான லிகாண்டுங்கிறதுனால இந்த இது எங்க வந்துரும்? இங்க வந்து பேர் ஆயிரும். அப்போ 4sல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான் எங்க வந்துடுறாங்க? 3Dக்கே வந்துடுறாங்க. இங்க இருந்தது இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஸ்பிளிட் ஆகி முன்னாடி இந்த எம்டி ஸ்பேஸுக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு எத்தனை லிகாண்ட் வந்து இதுல ஜாயிண்ட் ஆக போகுது? 4 லிகாண்டு, அதாவது 4 ஈனி வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. அப்ப 4 இதுக்கு என்கிட்ட இடம் இருக்கா? ஸ்பேஸ் இருக்கா? இங்க இருக்குல்ல. சோ அப்ப எஸ்ல ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் ஆயிருவாங்க. இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர். சோ 4 கார்பனைல் இது இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிருச்சு. அது ஜாயிண்ட் ஆயிருக்கிறது எந்த ஆர்பிட்டால்ல? sp3. ஓகேவா? சோ இதுதான் இதோட என்னது? ஹைபிரிடைசேஷன். இதான் இதோட என்னது? இனக்கலப்பு. என்னது? sp3. sp3 இனக்கலப்பு. ஓகேவா? sp3னா அது என்ன வடிவம்? ஜாமெட்ரி என்னது? டெட்ராஹீட்ரல். 4 பேர் இருக்காங்களா? சோ இதோட ஷேப் என்னது? டெட்ராஹீட்ரல், அதாவது நான்முகி வடிவம். இப்ப இது என்ன காந்தத்தன்மை? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஜோடி ஜோடியா இருக்கா? தனியா இருக்கா? எல்லாமே பேர்டா இருக்கு. அப்படிதானே? ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் கூட இல்ல. அப்ப இது என்ன மேக்னெட்டிக் நேச்சர்? டயாவா பேராவா? சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா கூட அது பேரா மேக்னெட்டிக். எல்லாமே பேர்டா இருக்கு, ஜோடி ஜோடியா இருக்கு. சோ அப்போ இதோட மேக்னெட்டிக் நேச்சர் என்னது? டயாமேக்னெட்டிக். அதாவது காந்தத்தன்மை என்ன காந்தத்தன்மை? டயா காந்தத்தன்மை. ஓகேவா? மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட். காந்த திருப்பு திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? நியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்டு n பிளஸ் 2. என்னங்கிறது இதுல இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரானின் எண்ணிக்கை. ஓகேவா? அதாவது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங். இங்க அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? இல்லவே இல்ல. சோ அப்ப என்ன, இங்க 0 போடுவோம். அப்ப நியூவோட வேல்யூ என்னது? 0. இவ்வளவு தூரம் இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸாம்ல எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இதோட வடிவம் மற்றும் காந்த தன்மை, காந்த திருப்பு திறனை கணக்கிடு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்கலாம். அல்லாட்டி 2 இது சேர்த்து கொடுத்து இது வந்து அதாவது பேராமேக்னெட்டிக்கா இருக்கு, அல்லது டயாமேக்னெட்டிக்கா இருக்கு, இன்னொரு பேராமேக்னெட்டிக், இதை நிரூபி அப்படின்னு கேட்பாங்க. இது விபி தியரியோட அப்ளிகேஷன். ஓகேவா? இதுல இன்னும் ஒரு 4 இது இருக்கு. இது அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. முன்னெல்லாம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.